கோவாவில் நடைபெற்று வந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் ரஜினிகாந்த் திரைத்துறையில அறிமுகமாகி இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறாரு. 1975 வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில அறிமுகமாகிறாரு ரஜினிகாந்த். பல கதாபாத்திரங்கள் மூலம் மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிக்கிறாரு. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகனாகவும் மாறுறாரு. காலப்போக்குல அவரது ஸ்டைல் தனித்துவமான நடிப்பால சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் அடைகிறாரு. 50 ஆண்டுகள் திரைத்துறையில தவிர்க்க முடியாத முன்னணி நடிகனாக வலம் வரும் ஒரு ஆள் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இந்நிலையில கோவாவில் நடைபெற்று வந்த 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளான நவம்பர் 28, அதாவது நேற்று, நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து விருது பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் பேசுகையில், என வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றி கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்திருக்காங்க.